நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 91 நாள் கழித்து நமது எம்டி இன்றைக்கி மாசாக பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நான் பலமுறை வீடியோ பேசும்போது குடும்ப உறவுகளே நண்பர்களேன்னு சொல்லும்போது இன்னைக்கு பொதுவழியில் என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு ஓனர், ஒரு மெம்பர், அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப், இதுக்குள்ள எங்க குடும்பம் வந்துச்சு, நட்புன்னு சொல்லி பல விதமான கேள்விகளை எங்கிட்டையும் கேட்டாங்க, உங்ககிட்டையும் கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு கொடுமையான காலகட்டத்துல 3 மாதங்கள் நான் சிறையில் இருக்கும் பொழுது தான் குடும்பத்தோடு சிறைக்கு போனா எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்களோ, அதுக்கான எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களோ, அது எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்களோ, அதை விட கூடுதலா இன்னைக்கு எல்லா உறுப்பினர்களும் மேக்சிமம் உறுப்பினர்கள் நமக்காக இன்னைக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க. நான் சிறையில் இருக்கும்போது நம்முடைய லாயர் ஸ்கீம் மூலியமா எனக்கு தகவல் வரும். பாத யாத்திரை போறாங்க, பால்காவடி எடுக்கிறாங்க, கோயில் அன்னதானம் போடுறாங்க, சர்ச்சில் பிரார்த்தனை வச்சிருக்காங்க, மசூதியில் இந்த மாதிரி பிரார்த்தனை போக சொல்லிட்டு பல்வேறு விதமான செய்திகளை எனக்கு அப்பப்போ சொல்லும் போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா அந்த 3 மாதத்தை கடக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா அந்த செய்திகள் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறுவனத்தின் மேல நம்பிக்கை வச்சு, என் மேல அன்பு வச்சு, இன்னைக்கு என்னுடைய விடுதலைக்காக இன்னைக்கு முழு நம்பிக்கையோட, ஒரு மிகப்பெரிய பொறுமையோட, மிகப்பெரிய ஆர்வத்தோட ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு எல்லா விதத்திலும் என்ற அத்தனை நம் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல என் கோடான ஒரு நன்றிகளை உங்கள் பாதத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா 91 இரவுகள் நான் சிறையில் இருக்கும்போது கூட பேச முடியல, அதோட லாஜிக் இருக்கு. ஆனா வெளியே 3 நாள் நான் கூட பேசல. இதுல என்ன லாஜிக் இருக்கு? இந்த 3 நாள் வெளிவந்ததுக்கு அப்புறம் பேச முடியாம இருந்த சூழல் மிகப்பெரிய வேதனையை எனக்கு கொடுத்தது. எப்படி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களோ அதை விட பெரிய ஆர்வமா உங்களோட பேசணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. பட் இன்னைக்கு நமக்கு ஆனரபிள் ஹைகோர்ட்டு பல்வேறு விடுதலை கொடுத்துதான் என்னை விடுதலை பண்ணியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான விஷயம், நான் அனாவசியமா எதையும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனா இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு நன்றியாவது கூட சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை ஒரு கேப் எடுத்து ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு கூட பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல உங்களை பேசுறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கொடுமையான காலகட்டத்துல நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த, நிறுவனத்தை நல்லா இருக்கும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ண, நான் வெளியூர்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிச்சு பல்வேறு விதமான கோயிலில் சென்று எனக்காக வேண்டிக் கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்டு மீண்டும் நன்றி சொல்றேன். கடைசியா சொல்றேன்னா, என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன நினைச்சிட்டு போறனோ அந்த இலக்கை அடையும் வரை நான் ஓய மாட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம், காலத்தை வேணா அதிகப்படுத்தலாம், அந்த இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி எம்டியை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியிருந்தார். நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க. ஏன் இவ்வளோ நாள் அவர் பேச முடியவில்லை, அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த விஷயங்கள் நம்ம முன்னாடியே நமது சேனலில் பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய கண்டிஷன்ஸ் அவருக்கு இருக்கிறதுனால வெளிவராத சூழ்நிலை, வெளியில் அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அவர் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாரு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெகு விரைவில் பார்த்தோன்னா நமது எம்டி பார்த்தோன்னா கண்டிப்பாக 1 by 1 எல்லா விதமான அப்டேட்டுகளையும் நமக்கு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பதிவு மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.